உலக அரசியலே ஒரு பரபரப்பான கட்டத்தில் இருக்கும்போது இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி நகர்வு நடந்திருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வரப்போகும் தேதி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு வெறும் ஒரு சாதாரண சந்திப்பு இல்லை. இதன் பின்னணியில் பல ஆயிரம் கோடி மதிப்பீடான ராணுவ ஒப்பந்தங்களும் பல புதிய உலகளாவிய கூட்டணியும் உருவாக போகிறது. வாங்க இதன் முழு விவரத்தையும் பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியாவுக்கு வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு உலகமே உற்று நோக்கும் ஒரு மிக முக்கியமான பயணமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னோட்டமாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாஸ்கோவுக்கு பயணம் செய்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக இது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்கான பயணம் என்று சொல்லப்பட்டாலும் இதன் முக்கிய நோக்கமே புட்டின் மோடி சந்திப்புக்கான நிகழ்ச்சி நிரலை இறுதி செய்வதுதான். சரி, இந்த சந்திப்பின் மிகப்பெரிய ஹைலைட் என்ன? அதுதான் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒப்பந்தங்கள். இந்த முறை பேசப்பட போகும் டீல்கள் இந்திய ராணுவத்தின் பலத்தை அடுத்த கட்டத்திற்கே கொண்டு செல்ல போகிறது. முதலாவது, ரஷ்யாவின் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானமான Su-57 இந்தியாவுக்கு வழங்குவது, அதுவும் சுமார் 70 விழுக்காடு தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன். அதாவது அந்த விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்பமும் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, இந்தியாவின் துருப்புச்சீட்டான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பில் மேலும் 5 யூனிட்டுகளை வாங்குவது. மூன்றாவது, S-400 விட அதிநவீனமான S-500 ஏவுகணை அமைப்பை இரு நாடுகளும் இணைந்து தயாரிப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. இது மட்டுமில்லாமல் அணுசக்தி மற்றும் விளாடி ஓஸ்டாக் சென்னை இடையிலான கிழக்கு கடல் வழித்தடம் போன்ற பல முக்கிய திட்டங்களும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு ஒருபுறம் என்றால் வர்த்தகத்திலும் இரு நாடுகளும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளன. 2021-22 $13 பில்லியன் இருந்த இருதரப்பு வர்த்தகம் தற்போது 6 மடங்கு உயர்ந்து $68.7 பில்லியன் எட்ட போகிறது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. நாம ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் பொருட்களில் 90 விழுக்காடு கச்சா எண்ணெய் தான். இதனால் இந்தியாவுக்கு சுமார் $99 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இப்போது இந்த எண்ணெய் வர்த்தகத்தை தாண்டி இந்திய மருந்து பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள் போன்றவற்றை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்த வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2030க்குள் $100 பில்லியன் வர்த்தகத்தை ஈட்டுவதே இரு நாடுகளின் இலக்கு. மொத்தத்தில் புதின் மோடி சந்திப்பு இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறது. இந்த சந்திப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.